ஹலோ கைஸ், இன்றைக்கி க்ரன்ச்சியான கார்ன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம கார்னை ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறணும். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 2 பொட்டேட்டோ பாயில் பண்ணி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுறணும். கொஞ்சம் ஜிஞ்சர் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போடணும். கொஞ்சம் கார்லிக்கும் அதே மாதிரி. ஒரு ஆனியன் சாப் பண்ணினது. அடுத்து கேப்சிகம், ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, கார்ன். இது ஹோல் கார்ன். அப்படியே கொஞ்சம் பட்டாணி. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இப்போ பவுடர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். இது 1/2 ஸ்பூன் சீரக பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ், ஃபைனலாக 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபைனலாக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக ஷேப்பாக உருட்டி வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் போட்டு இதை கோட்டிங் கொடுத்துருவோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க. மைதா இப்படி தண்ணியாக கரைச்சிருக்கேன். இதில் இதை போடணும், இதை கோட்டிங் கொடுக்கறதுக்காக. அப்புறம் இந்த வெர்மிசெல்லியில் போட்டு பிரட்டி எடுத்துடணும். இந்த மாதிரி வெர்மிசெல்லியில் கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. க்ரன்ச்சி கார்ன் கட்லெட் ரெடி. இது பிரெட் க்ரம்ஸ் போட்ட கட்லெட். இதுவும் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது.